இந்த ட்ரெய்லரோட ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாம் வில்சன் வந்து ஐசியா பிராட்லி அப்படிங்கிறவரை வந்து மீட் பண்ண போறாரு. ஐசியா பிராட்லி அப்படிங்கிறவருமே ஒரு சூப்பர் சோல்ஜராக இருந்தவர் தான். இவர் ஆல்ரெடி ஃபால்கன் அண்ட் தி வின்டர் சோல்ஜர்லேயே அப்பியர் ஆகியிருக்கிறாரு. இவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்பொழுதைக்கு பிடிச்சி ஜெயிலில் போட்டு வச்சிருக்காங்க. அப்போதான் நம்ம ஃபால்கன் வந்து இவர்கிட்ட நீ என்ன பண்ண, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கு அப்படின்னு வந்து கேட்குறாரு. அடுத்த ஷாட்ல இந்த ஐசியா பிராட்லி அப்படிங்கிறவர் வந்து ஒயிட் ஹவுஸ்ல தேடாஸ் ராஸை வந்து அட்டாக் பண்ணிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அங்க இருக்கிறவங்க இவரை பிடிச்சி பிரிசன்ல போட்டு வச்சுறாங்க. இந்த சீன்ல இவரு சாம் வில்சன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதை பார்க்கும்போது ஒயிட் ஹவுஸ்ல தண்டர்போல்ட் ராஸை இவர் வேணும்னே அட்டாக் பண்ணல, யாரோ இவரை கண்ட்ரோல் பண்றாங்க. பட் இது என்னவா இருந்தாலும் கவனமா இரு அப்படின்னு சொல்றாரு. இதை பார்க்கும்போது வின்டர் சோல்ஜரோட ப்ரோக்ராமிங் மாதிரி ஐசியா பிராட்லியையும் யாரோ வந்து கண்ட்ரோல் பண்ணி அவரை வந்து தண்டர்போல்ட் ராஸை அட்டாக் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதை தான் சாம் வில்சன் கிட்ட ஐசியா பிராட்லியுமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதனால கூட சாம் வில்சன் வந்து இந்த லேபை கண்டுபிடிச்சு இங்க என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். இந்த லேப் ஃபெசிலிட்டி அண்ட் ஒரு சில லீக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது லீடர் அப்படிங்கிற ஒரு வில்லன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த லீடர் அப்படிங்கிற இந்த கேரக்டர் தான் வந்து இந்த கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு மூவியோட வில்லனா இருக்க போறான். இந்த கேரக்டரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்கிரெடிபிள் ஹல்க்ல இருந்து அப்படியே கூட்டிட்டு வந்திருக்காங்க. எக்ஸாக்டா சேம் பர்சன் தான் இந்த மூவிலையுமே ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த லீடர் அப்படிங்கிற வில்லனோட ஃபுல் லுக் என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. 2-3 ஷாட்லயும் லைட்டா மட்டும் அந்த கேரக்டரை வந்து காமிச்சிருக்காங்க. இந்த ஷாட்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரோட ஸ்கின் வந்து கிரீன் கலர்ல லைட்டா ஒரு ஸ்கல் மாதிரி தெரியுது. பட் எந்த மாதிரி அந்த வில்லன் இருக்க போறான் அப்படிங்கறத நம்ம மூவி பார்த்தா தான் தெரியும். அண்ட் இந்த ட்ரைலர் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த லீடர் கேரக்டரோட வாய்ஸ் ஓவர் தான் அங்கங்க இருக்கு. ஐ திங்க் அந்த லீடர் அப்படிங்கிற வில்லன் வந்து சாம் வில்சன், ஐசியா பிராட்லி, தண்டர்போல்ட் ராஸ் இவங்க எல்லாரையுமே ஒரு பான் மாதிரி யூஸ் பண்றான் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எப்படி கேப்டன் அமெரிக்கா சிவில் வார்ல ஜீமோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருந்ததோ லைட்டா அதே மாதிரி. நீங்க முன்னாடியே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கேப்டன் அமெரிக்கா 4 மூவியை வந்து டெஸ்ட் ஸ்கிரீனிங் பண்ணாங்க. ஆனா அந்த டெஸ்ட் ஸ்கிரீனிங் அப்படிங்கிறது சரியா போகல. மூவியை பார்த்த எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மூவியை நெகட்டிவா தான் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. மூவியை பார்த்தவங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னா சாம் வில்சனை கேப்டன் அமெரிக்காவா எல்லாருக்குமே பிடிச்சிருக்குதான். பட் ஆனா அந்த லீடர் கேரக்டரை மட்டும் இவங்க சரியா பிரசன்ட் பண்ணல. ஸோ ஐ திங்க் அதெல்லாம் வந்து இப்ப இந்த மூவில சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். சாம் வந்து ஐசியா பிராட்லி கிட்ட உனக்கு என்னதான் ஞாபகம் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நமக்கு பேக்ரவுண்ட்ல லீடரோட ஷாட்டை காமிக்கிறாங்க. அந்த ஷாட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரீன் ஹேண்ட் வந்து ஒயிட் ஹவுஸ்ல ஆந்தனி மேக்கி, ஐசியா பிராட்லி, தண்டர்போல்ட் ராஸ் இவங்க எல்லாருமே போட்டோ எடுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு குயிக் ஃபிளாஷ் ஷாட்டை காமிச்சு ஒரு அண்டர் கிரவுண்ட் லேபை காமிக்கிறாங்க. மேபி இந்த லைட்ஸ் அண்ட் இந்த லேபு தான் அந்த லீடரோட ஒரு பிளேஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வச்சு கூட அந்த லீடர் வந்து ஐசியா பிராட்லிய வின்டர் சோல்ஜர் ஸ்டைல்ல ப்ரோக்ராம் பண்ணிருக்கலாம். அதே மாதிரி இன்னும் எவ்வளவு பேரை அவன் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு தெரியல. அண்ட் இந்த சீனை பார்க்கும்போது எனக்கு MIB ஞாபகம் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்டர்போல்ட் ராஸ் வந்து இந்தியன் ஓஷன்ல அடமெண்டியம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு இருக்காரு. Ladies and gentlemen, I present to you adamantium. அங்க ஐசியா பிராட்லி வந்து தண்டர்போல்ட் ராஸை அசாசினேட் பண்ண ட்ரை பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்படி அசாசினேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிக்கும் போது இந்த சீன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐசியா பிராட்லி அந்த பில்டிங்ல இருந்து குதிக்கிறாரு. இந்த சீன் அப்படியே கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜர்ல நம்ம கேப்டன் குதிக்கிற அதே சீன் மாதிரி தெரியுது. பிகாஸ் ஐசியா பிராட்லியுமே ஒரு சூப்பர் சோல்ஜர் தான். ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸா கூட இது இருக்கலாம். ஸோ ஐசியா பிராட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் அட்டாக் பண்ணி இப்பொழுதைக்கு இந்த பிரிசன்ல மாட்டிக்கிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் இவருக்கு வந்து எல்லாமே ஞாபகம் வருது அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஷாட்ல தண்டர்போல்ட் ராஸ் வந்து அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட இதுவரை நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேக்குறாரு. இவரு இங்க அடமெண்டையும் பத்தி கேக்குறாரா இல்ல இவர் அட்டாக் பண்ணதுக்கு பின்னாடி இருக்க ரீசனை பத்தி கேக்குறாரா அப்படின்னு சரியா தெரியல. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரசிடென்ட்டோட அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவங்க வந்து பிளாக் விடோ மூவில இருந்த ஒரு ஃபார்மர் பிளாக் விடோ தான். அந்த மூவில அந்த ரெட் ரூம்ல இருந்து காப்பாற்றப்பட்ட ஒரு பிளாக் விடோ தான் இவங்க. ஸோ இப்பொழுதுக்கு இவங்க தண்டர்போல்ட் ராஸ் கிட்ட ஒரு பாடி கார்டு மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கல்லறை பக்கத்துல நின்றுட்டு தண்டர்போல்ட் ராஸ் வந்து யாருக்கிட்டே பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அங்க அந்த கல்லறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா மோர் அப்படின்னு எழுதி இருக்கு. ஒண்ணு அது இவருக்கு க்ளோஸ் ஆன யாரோ ஒரு பர்சனா இருக்கணும். அப்படி இல்லைன்னா MCயோட கெவின் ஃபைகி மாதிரி அவருக்கு கீழே இன்னொரு ப்ரொடியூசர் இருக்கிறாரு. அவரோட நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேட் மோர். மேபி இது வந்து அவருக்கான ஒரு ரெஃபரன்ஸா கூட இருக்கலாம். இவரு தான் பிளாக் மேந்தர் மூவி எல்லாம் கூடமே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. பட் ரெஃபரன்ஸ் வைக்கலாம் அதுக்குன்னு இங்கலாமா வைப்பாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்டர்போல்ட் ரஸ்கத்துல யாரோ ஒருத்தங்க நிக்கிறாங்க. அது யாருன்னு கன்ஃபார்மா தெரியல. பட் மேபி பெட்டி ராஸா இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு.
அதாவது இன்கிரெடிபிள் ஹல்க்ல ஹல்கோட லவரா வந்த சேம் ஆக்ட்ரஸ். ஏன்னா இந்த மூவில பெட்டி ராஸ் இருக்க போறத முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்கிரெடிபிள் ஹல்க் மூவியோட நிறைய ரெஃபரன்ஸ் வந்து இந்த மூவில இருக்க போகுது. பிகாஸ் அதுவுமே எம்சியூக்குள்ள தான் வந்து இருக்கு. ஜஸ்ட் எட்வர்ட் நார்டனை மட்டும் ரீகாஸ்ட் பண்ணி மார்க் ரஃபலோவை ஹல்கா நடிக்க வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ பேக்ரவுண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்டர்போல்ட் ராஸ் வந்து நான் போர்க்கால ஜெனரலா இருந்திருக்கேன், இப்போ போர்க்கால பிரசிடென்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ கடலுக்குள்ள இருக்க வைப்ரேனியத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா நாடும் அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு வந்து போருக்கு கிளம்பிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு சில சீன்ஸ்ல நம்ம பிரேக்கிங் பேட்ல கஸ் ஃப்ரிங்கா ஆக்ட் பண்ண ஒரு சாம் வில்சனை துரத்திட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஐ திங்க் இவரு இந்த லீடருக்கு கீழே ஒர்க் பண்ற மாதிரி கூட இருக்கலாம், ஆர் அப்படி இல்லை அப்படின்னா இவரும் ஏதோ ஒரு ஏஜென்ட் மாதிரி கூட இருக்கலாம். அடுத்து தண்டர்போல்ட் ராஸுக்கும் சாம் வில்சனுக்குமே ஏதோ ஒரு ஃபைட் வர மாதிரி காமிக்கிறாங்க. தண்டர்போல்ட் ராஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபால்கன் கிட்ட உன் வேலையை மட்டும் பாரு, நீ ஒன்னும் ஸ்டீவ் ராஜர்ஸ் இல்ல அப்படிங்கிறாரு. ஆரம்பத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நார்மலா தான் இருக்கு. பட் போக போக இவங்களுக்குள்ள ஃபைட் வர ஆரம்பிக்குது அப்படின்னு நினைக்கிறேன். தண்டர்போல்ட் ராஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு கீழே அவரு சொல்றத கேட்கிற ஒரு அவெஞ்சர்ஸ் டீமை உருவாக்க நினைக்கிறாரு. ஆனா நம்ம சாம் வில்சன் வந்து ஸ்டீவ் ராஜர்ஸ் மாதிரியே நாங்க யாருக்கு கீழேயும் வேலை செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ பாப்போம் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள எந்த மாதிரி ஃபைட் வரப்போகுது அப்படின்னு. ஸோ ஆந்தனி மெக்கியை வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்டர்போல்ட் ராஸ் வந்து நீ ஒன்னும் ஸ்டீவ் ராஜர்ஸ் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஆந்தனி மெக்கியுமே ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், நான் ஸ்டீவ் ராஜர்ஸ் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணி தான் இந்த சீனை வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரியல் லைஃப்ல இந்த மூவியை பார்த்துட்டு இருக்க நம்மள ஒரு சில பேருக்கே ஆந்தனி மெக்கி தான் அடுத்த கேப்டன் அமெரிக்கா அப்படிங்கும் போது அது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அதை ஜஸ்டிஃபை பண்ற விதமா இந்த மூவில ஏதாச்சும் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறேன். இதுக்கப்புறம் இந்த ஷாட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சாம் வில்சன் அவரோட நியூ வைப்ரேனியம் சூட்ல சூப்பர் ஹீரோ போஸோட நிக்கிற மாதிரி ஒரு ஒயிட் ஷாட்டை காமிக்கிறாங்க. இது அப்படியே லைட்டா அயன்மேனோட லேண்டிங் மாதிரி தான் தெரியுது. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரு சானிக் பூம் வர கொஞ்சம் லேட் ஆகும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே ஒரு வேவ் மாதிரி வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணுது. ஸோ இவர் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா சவுண்டோட ஸ்பீடோட இவர் வேகமா டிராவல் பண்றாரா, அதை தான் இங்க வந்து மென்ஷன் பண்றாரு. அடுத்து இந்த ஷாட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசெட் ராஸ் ரீசெட் அமெரிக்கா அப்படின்னு எழுதிருக்கு. ஸோ இப்போதைக்கு அமெரிக்காவோட பிரசிடென்ட் வந்து தண்டர்போல்ட் ராஸ் தான். அவரை ரீசெட், அதாவது அவரை இந்த லீடரோட வழிக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா அமெரிக்காவையும் இவன் சொல்றதை கேட்கிற மாதிரி பண்ணலாம். அதுதான் இந்த லீடரோட பிளான் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஷாட்ல தண்டர்போல்ட் ராஸ் வந்து அவருக்குள்ள இருக்க அந்த ஹல்க் வெளியே வராம இருக்க ட்ரை பண்றாரு. இது அப்படியே நமக்கு எட்வர்ட் நார்டனோட இன்கிரெடிபிள் ஹல்க் மூவியோட ஞாபகம் தான் கொடுக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மூவில நிறைய சீன்ஸ் வந்து இன்கிரெடிபிள் ஹல்க்ல வந்த அதே மாதிரியே இருக்கு, நிறையவே வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்டர்போல்ட் ராஸ் வந்து ரெட் ஹல்கா மாறுறாரு. இந்த இடத்துல ஒரு ஜோக்குமே வச்சிருக்காங்க, சின்ஸ் எப்பையில இருந்து இவங்க ரெட் கலர்ல மாற ஆரம்பிச்சாங்க அப்படின்னு. பிகாஸ் இதுவரை நமக்குமே தெரிஞ்சதெல்லாம் ப்ரூஸ் பேனரோட கிரீன் ஹல்க் தான். அண்ட் இப்ப நமக்கு சி ஹல்க்குமே தெரியும். இவங்களை தாண்டி இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெட் ஹல்கை காமிக்கிறாங்க. அதை மக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக கூட இந்த ஜோக்கை வச்சிருக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்த டீசர்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெட் ஹல்க் வந்து கேப்டன் அமெரிக்காவோட சீல்டை தூக்கி தரையில ஒரே சொருவி இருப்பாரு. அண்ட் ஒரு போஸ்டர்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஷீல்டை சைடுல எல்லாம் கொஞ்சம் ஒடுக்கின மாதிரி இருக்கும். ஸோ இதுல இருந்து இந்த ரெட் ஹல்க் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு காட்ட வராங்க அப்படின்னு நினைக்கிறேன். ப்ராபப்ளி சீல்டை உடைக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்கு. அது மட்டும் நடக்கக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா ஸ்டீவ் ராஜர்ஸோட ஞாபகமா அதுதான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த சீல்டை முழுசா உடைக்கல அப்படின்னாலும் இந்த போஸ்டர்ல காமிச்ச மாதிரி கொஞ்சம் ஏதாச்சும் ஆகி அதை அடமெண்டியம் இல்லைன்னா வைப்ரேனியத்தை வச்சு கஸ்டமைஸ் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, மார்வல் கண்டென்ட்டை கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.